இனி விரிவான செய்திகள். வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கொல்கத்தா விமான நிலைய மேலாளருக்கு மர்ம நபர் போன் செய்து டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் விமான நிலையங்களில் குண்டு வெடிக்கப் போகிறது என மிரட்டல் விடுத்ததை அடுத்து இந்திய விமான ஆணையம் உடனடியாக அனைத்து விமான நிலையங்களிலும் கூடுதல் காவலர்களை நியமித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் துப்பாக்கி ஏந்தியபடி விமான நிலையத்தை சுற்றிலும் போலீசார் தீவிரமாக கண்காணித்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் நடத்திய சோதனையில் 39 பேரை பிடித்து விசாரித்து வருவதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாதா சைதன்யா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் 4 மண்டல பிரிவுகளிலும் காவல்துறை ரவுடிகள் பட்டியலில் இடம்பெற்றவர்களின் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் 150 பேரின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 39 பேர் பிடிக்கப்பட்டு அவர்களிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர்களில் 2 பேர் மீது ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து விசாரிக்கப்பட்டவர்கள். ஒருவர் போதை தடுப்பு பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர். மேலும் ஒருவர் நீதிமன்ற வழக்குகளில் ஆஜராகாததால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர். தற்பொழுதைய இந்த திடீர் நடவடிக்கை மூலம் புதுவையில் போதையில்லாத நிலைமையும் ரவுடிகள் இல்லாத நிலையும் ஏற்படுத்தப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து வேட்பாளர்களும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தங்களுடைய தேர்தல் செலவின கணக்குகளை முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் 75 லட்சம் ரூபாய் வரை வேட்பாளர்கள் செலவு செய்யலாம். அரசியல் கட்சிகள் செலவு செய்ய உச்சவரம்பு என இல்லை. அதே நேரத்தில் இருவருமே கணக்கு வைக்க வேண்டும். புதுவை லோக்சபா தேர்தலில் 7 அரசியல் கட்சி வேட்பாளர்கள், 19 சுயேட்சை வேட்பாளர்கள் என 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தொண்டர்களுக்கும் பிரச்சாரத்திற்கும் லட்சக்கணக்கில் செலவு செய்தனர். சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகம் செலவு செய்யவில்லை. வேட்பாளர்களின் அனைத்து செலவினங்களை தேர்தல் செலவின பிரிவு கண்காணித்து பதிவு செய்துள்ளது. இதில் கடந்த 14ஆம் தேதி வரை அனைத்து வேட்பாளர்கள் தங்களுடைய செலவின தொகையை தாக்கல் செய்துள்ளனர். 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை செலவின தொகை இன்றளவும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்க உள்ளது. எனவே அன்று முகவர்களுக்கு வேட்பாளர்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அன்றைய தினம் வரை வேட்பாளர்கள் வேறு ஏதேனும் செலவு செய்தாலும் வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்பட உள்ளது. ஓட்டு எண்ணிக்கையிலிருந்து 26 நாட்கள் கழித்து முழு தேர்தல் செலவின கணக்கையும் வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். எனவே ஜூன் 30ஆம் தேதிக்குள் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது தேர்தல் செலவின கணக்குகளை முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன் பிறகு வேட்பாளர்களின் தேர்தல் செலவின கணக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு மாநில தேர்தல் துறை வாயிலாக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. ஏலச்சீட்டு நடத்தி 1,30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் ரத்தினம், இவரது மனைவி முத்தம்மாள். இவர்கள் சஞ்சீவி நகர், புதுப்பாக்கம், ஆலங்குப்பம், துறவை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களை சேர்த்து ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இந்த ஏலச்சீட்டில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் மாதந்தோறும் பணம் கட்டி வந்தனர். மொத்தம் 1,30 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீட்டு முடிந்த பிறகும் பலருக்கும் பணம் தரப்படவில்லை. இதைத் தொடர்ந்து சில மாதங்களாக ரத்தினத்திடம் பொதுமக்கள் ஏலச்சீட்டு பணத்தை கேட்டுள்ளனர். ஆனால் அவர் பணத்தை தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் 60 பேர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். மேலும் நேற்று மாலை ரத்தினம், முத்தம்மாள் ஆகியோரை கைது செய்தனர். இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் இன்று அடைத்தனர். தியாகி அன்சாரி துரைசாமியின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் மறைந்த சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 30ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, PMK அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் மற்றும் மக்கள் தொடர்பு உதவியாளர் தனசேகரன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
தொடர்ந்து அவர் வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடியார் மடம் இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, PMK அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு எழுத்தாளர் கணேசன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரக்ஷகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் சதாசிவம், அன்சாரி துரைசாமி தங்கை ஸ்வர்ணலட்சுமி, மகள் ரங்கநாயகி மற்றும் முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியாங்குப்பம் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனர் கந்தரின்ற மெய்யழகன், மகன்கள் மருத்துவர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், பிருந்திகா, தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் கஞ்சா வழக்கு குற்றவாளிகளின் வீடுகளில் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலமாக கஞ்சா விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க மாவட்ட போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இன்று காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் போலீசார் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் வீடுகளில் இரவு நேரத்தில் மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனை செய்தனர். அப்பொழுது குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று வீடுகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்றும் அந்த குற்றவாளிகளின் நடமாட்டத்தை ஆய்வு செய்தனர். மேலும் கஞ்சா உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கஞ்சா குற்றவாளிகளிடம் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக மலேரியா இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு பெருமிதம் கொண்டுள்ளார். புதுவை அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவில் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மலேரியா பெரும் எச்சுறுத்தலாக உள்ளது. ஆசிய நாடுகளில் மலேரியாவை பெருமளவில் குறைத்து சாதனை படைத்துள்ளதாக இந்தியாவுக்கு உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 2022ஆம் ஆண்டு 1,76,522 பேருக்கு மலேரியா கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 2021ஆம் ஆண்டு புதுவையில் 5 பேர் மட்டுமே மலேரியாவால் பாதிக்கப்பட்டனர் என்றும் கூறியவர், அதன் பிறகு 2022 முதல் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக புதுவையில் மலேரியாவால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் இதன் மூலம் மலேரியா இல்லாத நிலையை புதுச்சேரி எட்டியுள்ளதாகவும் இது நமது மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் அமைந்துள்ளதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஜாதி மத வெறுப்புணர்விற்கு எதிரான கூட்டமைப்பினர் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் புதுச்சேரி ஜாதி மத வெறுப்புணர்விற்கு எதிரான கூட்டமைப்பினர் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான குலோத்துங்கனை சந்தித்து மனுவை அளித்தனர். அந்த மனுவில் தேர்தலின் பொழுது வாக்குகளை பெற ஜாதி அல்லது மத வகுப்புவாத உணர்வுகளை தூண்டிவிடக்கூடாது. ஆனால் பிரதமர் மோடி ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியுள்ளார். அவரது பேச்சின் தாக்கம் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகிய இருவரது மனங்களிலும் எத்தகைய தாக்கம் மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கிற்காக திட்டமிட்டு இந்தியாவில் மத வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பிரதமர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. காரைக்கால் அருகே சிதறி கிடந்த நிலக்கரியால் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தவறி விழுந்து விபத்துக்குள்ளான CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ளது காரைக்கால் தனியார் துறைமுகம். இங்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி ஆகிறது. ஆனால் இங்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி பாதுகாப்பற்ற முறையில் லாரிகளுக்கு மாற்றப்படுவதாகவும் இதனால் அருகில் உள்ள பகுதிகளில் நிலக்கரி படிந்து பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர். இருந்த போதிலும் இதுவரை அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் நிலக்கரிகளை ஏற்றி செல்லும் லாரிகள் நிலக்கரி கீழே சிந்தாமல் இருக்க எந்த பாதுகாப்பும் இல்லாதவாறு செல்வதாலும் அதிக வேகத்தில் செல்வதாலும் நிலக்கரி சாலைகளில் சிதறி இருசக்கர வாகனத்தில் வருவோர்கள் சறுக்கி கீழே விழும் நிலை இருந்து வருகிறது.
இன்று மாலை காரைக்கால் அம்பாள் சத்திரம் அருகே சிதறி கிடந்த நிலக்கரியால் இருசக்கர வாகனத்தில் வந்த 10க்கும் மேற்பட்டோர் விழுந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாதுகாப்பற்ற முறையில் நிலக்கரியை ஏற்றி செல்லும் லாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கோடை வெயில் காரணமாக வாடிக்கையாளர்களின் விருப்பமாக வாங்கப்படும் பீரின் விற்பனை 50% உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மதுபானத்திற்கு தனி மவுசு உண்டு. இங்கு பீர், விஸ்கி, பிராந்தி, வைன், வோட்கா என 1300 மது வகைகள் விற்பனைக்கு உள்ளது. மினி கோவா என அழைக்கப்படும் புதுவையில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு மது வகைகள் ஏராளமாக கிடைக்கிறது. புதிய மது வகைகளை ருசி பார்ப்பதற்காக நாடு முழுவதிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுவை வருகின்றனர். வழக்கமாக கோடை காலங்களில் பீர் விற்பனை அதிகரிக்கும். தற்பொழுது புதுச்சேரியில் 96 முதல் 98 டிகிரி வெயில் பதிவாகி வருகிறது. இதனால் குடிமகன்கள் பிராந்தி, விஸ்கி உள்ளிட்ட பிராண்டுகளில் இருந்து மாறி மாறி கூலிங்கான பீர் சாப்பிட விரும்புகின்றனர். புதுச்சேரியில் இந்திய பிராண்ட் மற்றும் வெளிநாடு பீர்கள் இறக்குமதி செய்து 40 வகையான பீர்கள் விற்பனை செய்கின்றனர். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த பெங்களூரு, மகாராஷ்டிரா, கோவா, காஷ்மீர், கர்நாடகா, பஞ்சாப் போன்ற பகுதிகளில் உற்பத்தியாகும் பீர்கள் புதுச்சேரிக்கு வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. கோடை வெயில் காரணமாக கடந்த ஒரு மாதத்தில் பீர் விற்பனை 50% அதிகரித்துள்ளது. மே மற்றும் ஜூன் மாத விற்பனைக்காக மதுபான கடை உரிமையாளர்கள் வழக்கமாக வாங்கும் அளவை விட கூடுதலாக 50% பீர் வகைகளை வாங்கி இருப்பு வைத்துள்ளனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.